எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சௌக்கியமாகவும் நலமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, மேகி தான் பண்ண போகிறோம். ஏன் மேகி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து ரொம்ப குளிராகவும் மோடெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கா. சரி, என் பசங்க வந்து மம்மி எனக்கு மேகி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி கேட்டதுனால நான் மேகி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து 1க்கு 4 பேக்கெட்டாக போட்டு 3 ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ இது இன்னொன்று போடுறேன், 4 பேக்கெட் போடுறேன். அது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு முட்டை போடலான்னு பார்க்குறேன். ஏன்னா முட்டைவும் நல்லது, கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மசாலா 4 பேக்கெட் நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் பண்ணுவேன். நீங்கள் ஆக்சுவலி 1 to 3 மேகி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னாக்கா நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயங்க, மேகி வந்து டெய்லி சாப்பிடக்கூடாதுங்க. எப்போயாவது மாதத்துக்கு ஒரு 2 டைம், அவ்வளோதான். அதை விட ஜாஸ்தி சாப்பிடாதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. விளைச்சி வச்ச வெங்காயத்தளவு, தட் மீன்ஸ் ஸ்ப்ரிங் ஆனியன். ஒரே ஒரு வெங்காயம் வச்சேங்க, அவ்வளோ அழகாக ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிருச்சு. இது எங்கள் வீட்டோடது. இதுதான் வந்து நான் நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். 2 குட்டி குட்டி வெங்காயம், நல்லா ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம பொடி பொடியாக நறுக்கி நம்ம போட போகிறோம். கடாய் வச்சேன். கடாய் வச்ச உடனே எண்ணெய் சூடாகிடுச்சு கடாய். ஸோ சல 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 சலன்னு எண்ணெய் ஊற்றுனேன். சூடாகிட்டே இருக்குது. இதான உடனே நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னாக்கா, வெங்காயத்தை போட போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து வெங்காயம் போட்டுக்க போகிறேன். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதன்னு வதக்க போகிறேன். நான் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகட்டும். அப்புறம் வந்து நம்ம தக்காளி போட்டு கலகலன்னு கலக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு அளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ தக்காளி போட போகிறோம். அப்படியே இதை அழகாக தக்காளியை தூவி விட்டுடுங்க. தக்காளி போட்டோடனே சும்மா கடன்னு கலக்கி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வேகட்டும் தக்காளி. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோவே போட்டுக்கோங்க. நான் எங்களோட தேவைக்காக நாங்கள் எவ்வளோ சாப்பிடுவோமோ அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் முட்டை ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் முட்டை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப கலர வேண்டாம், பிகாஸ் அது கொஞ்சம் முட்டையாக நிற்கணும். அதுக்காக நான் இப்போ கலர மாட்டேன் ஜாஸ்தி. இதில் வந்துட்டு 1 பேக்கெட் சில்லி ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைஸ்க்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, நம்மளோட மேகி மசாலா ஆயிடுச்சு இல்லைங்களா, நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேக்கெட் போடுறேன். 2வது, 3வது, சாரி 3 பேக்கெட்டு. இது வந்து 4வது பேக்கெட்டுங்க. சும்மா கலன்னு கலரி விட்டுட்டு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காய தளத்தை போடலாம். ஐ மீன் ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து வெங்காயத்தலை போட போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்றேன். இது 2வது கிளாஸ் தண்ணி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த கிளாஸில் தண்ணி அளந்துருக்கேன். ஏன்னா இந்த 4 பேக்கெட் மேகிங்கிறதுனால இந்த மேகிக்கு வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படுது. ஸோ நான் ஆல்ரெடி 2 கிளாஸ் ஊற்றிட்டேன். இது 3வது கிளாஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது அப்படியே அழகாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம நூடுல்ஸை தூக்கி நம்ம அதில் போட போகிறோம். அப்படியே தலை கொதியாக கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மேகி மசாலா போட்டுக்க போகிறோம். 2 3 இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா வேகட்டும். அப்புறமா இன்னொரு லாஸ்ட் ஃபினிஷிங் டச் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து மக்களே வெறும் வெங்காயம் தக்காளி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா வெறும் இது கேரட்டு, பீன்ஸு,
குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பீன்ஸு கேரட் எல்லாம் ஆட் பண்ணி கோஸும் ஆட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். கோஸு அதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி நான் என்ன மெத்தட் பண்ணனோ அதே மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்கெல்லாம் சூப்பராக சும்மா அடித்து தாக்குவாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு வாட்ச் மை வீடியோ. அப்படியே நீங்கள் எனக்கு ஒரு வீடியோவுக்கும் லைக் போட்டுடுங்க மறக்காமல். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் வந்து என்னை வந்து பெரிய மோட்டிவேஷனாக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் டு வாட்ச் மை வீடியோ. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டும். என்னால முடியலடா. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க.